பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஹை ஸோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதான் ஒரு இதுவும் பார்க்க போகிற சீரிஸ் நம்ம என்ன இதே நம்ம கடைசி எபிசோட் பார்க்க போகிறோம். என்ன சீரிஸை நான் சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள் போயிடலாம். அரளோ ஆதியை குத்துன உடனே தர ஃபுல்லா பிளட் ஆச்சு. அடுத்த 15வது நிமிஷத்துல ஆதியை கூப்பிட்டு போறதுக்காக ஆம்புலன்ஸ் வெயிட்டுக்கு வந்துச்சு. உடனே ஆம்புலன்ஸ்ல ஆதியை ஏத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஸ்வேதாவை கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க. ஸ்வேதா ஹாஸ்பிட்டல் வரதுக்குள்ளே அங்க யுவா வந்து பின்னாடியே ஸ்வேதா வந்தா. அப்ப டாக்டரோ ஆதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்தாங்களா. அப்ப ஸ்வேதா டாக்டர் கிட்ட ஆதி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. பாய்சன் ஃபுல்லா பிளட்ல கலந்துருச்சு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். மேற்படி கடவுள் தான் போயிட்டுக்கோங்க, அவங்க பொழைச்சிக்கணும், ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ யுவாவோ நான் அவளை பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ டாக்டரோ என்னம்மா அவங்க ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் இருக்காங்க, இப்போ நீங்கள் எப்படி போய் பார்க்கறதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ டாக்டர் கிட்ட யுவா ப்ளீஸ் என்ன ஒரு டைம் பார்க்க விட்டு ஒரே ஒரு டைம்னு சொல்லி கெஞ்சி கேட்பாள். அப்போ ஸ்வேதாவோ அவங்க கூட வேணாம் எங்க போய் பார்க்கட்டும்னு சொல்லி சொன்ன உடனே டாக்டரோ யுவாவோட தவிப்பு பார்த்துட்டு சரி ஓகே உழவே பாரு, ஆனா 5 நிமிஷம் தான், சீஃப் டாக்டர் வரதுக்குள்ள வெளியே வந்துடணும், ஓகேவான்னு சொல்லி கேட்பாரா. அப்ப யுவாவோ ஓகேன்னு சொன்ன உடனே சரி உள்ள போய் பாருங்கன்னு சொல்லி அவர் இங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அங்க யுவாவோ உள்ள போய் பாப்பா. ஆதியோ மயக்கத்துல பெட்ல படுத்துட்டு இருப்போம். அவ கிட்ட போய் முட்டி போட்டு ஆதி நான் சொல்றது உனக்கு கேக்குதா கேட்கலன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது அது, நீ எழுந்து வரணும், எனக்கு நீ வேணும், நான் அவனை இப்படி பார்க்கவா விட்டுட்டு போனேன், அது எழுந்திருக்க மாட்டியா, இங்க பாரு நான் அழறேன், என் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது, உனக்கு தெரியலையா, ஏன் அழ வச்சு பாதி. ஓ நீ கேட்டது கொடுத்தாதான் எழுந்திருப்பல்ல, சரி ஓகே நீ கேட்டது தர, நீ எப்பவுமே என்கிட்ட கேட்பல்ல நான் உன்னை லவ் பண்ணட்டுமா ஓகே சொல்றேன், லவ் பண்ணிக்கோ, என்ன லவ் பண்ணிடி, எழுந்துரு, உனக்கு என்ன இந்த 6 மாசமா தானே தெரியும், உனக்கு இந்த 6 மாசம் இந்த லவ், ஆனா எனக்கு அப்படி இல்லை, நான் கடந்த 2 இயர்ஸா உன்னை லவ் பண்றேன், உன் வயதுக்காரத்தனை லவ் பண்றேன், கோவத்தை லவ் பண்றேன், உன் கிறுக்குத்தனத்தை எல்லாத்தையுமே லவ் பண்றேன். ஐ லவ் யூ ஆதி, ஐ லவ் யூ சோ மச். இந்த வார்த்தையை நான் அவங்ககிட்ட எப்படியெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எந்த இடத்துல நீ இப்படி ஒரு கோலத்துல இருக்கும்போது இந்த வார்த்தையை நான் அவங்ககிட்ட சொல்லுவேன்னு நினைக்கல. நீ சொன்னது உண்மைதான், உன் கூட வாழணுன்ற ஏக்கம் எனக்குள்ள எப்பவும் இருக்கு, உனக்கு தெரியலையா, எழுந்துரு, என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், எழுந்துருன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப ஆதியோ நான் என்ன சொன்னாலும் கேட்பியான்னா நான் கேட்பேன்னாலா அப்படின்னா இதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னா. அப்ப யுவாவோ ப்ராமிஸ், உன்னை விட்டு தள்ளி போக மாட்டேன், எப்பவும் நான் கூட தான் இருப்பேன், நீ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை, அதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்னால. ஹேய் நீ மயக்கத்துல இல்லையான்னா. அப்ப ஆதியோ ஏன் எனக்கு எதாவது ஆயிருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்டாளா. அப்போ அவ்வளோ அது என்ன பேசும், இது மட்டும் ஹாஸ்பிட்டல்னா ஓங்கி அரைஞ்சிருப்பேன், என்ன பேசுறேன்னாலா. அப்ப ஆதி அவளை டைட்டா ஹக் பண்ணி இட்ஸ் ஆல் ரைட், ஒன்னும் இல்லை. அப்ப யுவாவை கிட்ட அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா ஆதியோ நீ சொல்றது கேட்கணும் தான் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், சொல்லுனால. அப்ப யுவா ஃபர்ஸ்ட் என் வீட்டில் இருக்கிற கடை எல்லாத்தையும் அடைக்கணும், எல்லாரையும் ஓரளவுக்கு செட்டில், அதுவும் என் சொந்த காசுலன்னு சொல்லி சொன்னார். அது கேட்டா ஆதி நீ சொல்ற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், அப்போ உனக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன், ஆனா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதியோ அதுக்கு யுவாவோ என்னன்னு சொல்லி கேட்டாளா. அப்போ ஆதி ஒன்று மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிளான டிரைவர் எனக்கு கிடைச்சது, நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், உனக்கு மந்த்லி 30,000 சம்பளம், இயர் பை இயர் அது இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஆதியோ அவன் கையில இருந்த ரிங்க நீட்டி வாழ்நாள் முழுக்க என் டிரைவரா இருப்பேன்னு சொல்லி கேட்டு அப்ப யுவா ஊன்னு சொல்லி கையை நீட்டுவாளா. ஆதி அவ கையை பிடிச்சி வரல ரிங் போட்டு விடுவா. ஏன்னா அவகிட்ட உனக்கு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்காக ஒரு 5K இன்க்ரிமெண்ட், 35K ஓகேவா, எப்போ வேலையில ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு அவ்வளோ இப்பவே ஜாயின் பண்ணிடுறேன்னா. அப்ப ஆதியோ இப்பவே ஜாயின் பண்ணிடுறேன், கண்ணா ஃப்ரீயா தான் இருக்கு, ஏதாவது தரலாம் இல்லைன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப யுவாவோ வேணா ஒரு அடி தரவான்னா. ஐயோ அடியா, ஹே உன் கையில ஒரே ஒரு அடி வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, கண்ணை செவந்துருண்டி, இப்ப லைட்டா தான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க, அப்புறம் அது ஹெவியா வேணாண்டின்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப இவா சரி என்னன்னு சொல்லி கேட்பாளா. இல்ல ஒரே ஒரு கிஸ் ஒன்று தானு சொல்லி கேட்பாளா. அப்ப இவாவோ ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு ஆதியோ அவளை கெஞ்சி கேட்பாளா, ப்ளீஸ் டீ ஒன்னே ஒன்று ப்ளீஸ் டீன்னுவாளா. அப்ப இவோ ரொம்ப கெஞ்சாதுன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ண கிட்ட வருவா. அப்ப அதே சேம் டைம் கரெக்டா ஸ்வேதா வரலோ கதவை திறந்துட்டு உள்ள சிவபூஜையில கரடி போடுற மாதிரி போடுவாங்க. நானே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிஸ் வாங்க போனேன், அதையும் கெடுத்து விட்டீங்களான்ற மாதிரி அவங்கள பார்த்தா கிஸ் போச்சுன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்ப இவா அதுக்கிட்ட சரி ஓகே டாக்டர் உனக்கு உடம்பு ஃபுல்லா பாய்சன் பாருச்சுன்னு சொன்னாரு, ஓ எருமை டாக்டர் சொல்லி இதெல்லாம் சொல்ல வச்சேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஆதியோ யார் சொன்னா டாக்டர் சொல்லி நான் சொல்ல வச்சேன், அவரு பக்கத்து வீட்டுல இருந்த பேஷண்டோட அட்டெண்டர் நீ உங்களை நினைச்சிட்டாரு, அவனை இப்பதான்
அவனோட பாடியை இப்பதான் இங்க கொண்டு போனாங்க. ஆளு அவுட்டு. அவர் தப்பு பண்ணதுக்கு நான் ரெடி பண்ணுவேன்னு சொல்லி கேட்டாரா. அப்போ அங்க அருளோ அதிரி கத்தியை சேஞ்ச் பண்ணிட்டு சேகர் என்கிட்ட கான்ஃபிடண்டா சொன்னான் அது பாய்சன் கத்தி தான். ஏன் அங்க வீட்டுக்கு வந்தப்பவுமே பாய்சன் கத்தி இன்னும் 10 நிமிஷத்துல நீ செத்து போயிருவேன்னு சொல்லி சொன்னா. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லி சொன்னானா. அதை கேட்ட ஆதி ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் வாக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃபார்மசி ஒன்று இருக்கு நான் இருக்காங்க, நம்ம எந்த மருந்து இல்லீகலா கேட்டாலும் ஈஸியா கொடுத்துருவானுங்களா. ஆமான்னு சொல்லி யாரும் சொன்னானா. அப்ப ஆதியோ அவங்க நின்றுட்டான்டா. நானும் இவ என்ன பண்றான்னு நோட விடுறதுக்காக ஒரு ஆள் அமைச்சு பாத்துக்கிட்டு இருக்க சொன்னேன். அப்பதான் அந்த ஆள் என்கிட்ட சொன்ன அந்த பயப்புள்ள அங்க ஒரு டாக்ஸிக்கான மருந்து ஆர்டர் பண்ணிருக்கணும், அந்த டெலிவரிக்காக தான் அன்னைக்கு வெயிட் பண்ணியிருந்தான்னு சொன்னான். அப்ப நான் அவங்கிட்ட அந்த பாய்சனை எப்படியாவது மாத்திடுன்னு சொல்லி சொன்னான். அவனும் ரிஸ்க் எடுத்து அவன் வீட்டுக்கு போய் அந்த பாய்சனை மாத்தி வச்சான். எனக்குள்ள ஒரு பயம், எங்க இந்த கம்பெனில லாஸ் ஆனதால அவன் சூசைட் பண்ணிப்பானு. ஸோ அதனால தான் இதை மாத்தி வச்சு நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன் எனக்காவது ஒரு நாள் திரும்பி வருவான், ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால தான் அதை மாத்தி வச்சோ. இதான் அது, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. அப்ப ஸ்வேதாவோ நீ ஒண்ணு சொல்ற இவனு சொல்லிட்டு ஆக்சுவலா அங்க என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டாளா. அருளோ ஆதிய வயிற்றுல குத்திட்டு சேகருக்கு கால் பண்ணி நாளை குத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு சேகர் என்ன செத்துட்டாளா இல்ல இழுத்துட்டு இருக்காளான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அருளும் அந்த நேர்ல உன் கண்ணாலே பாத்துக்கோன்னு சொல்லி சொல்லுவான். நான் போன் பண்ண 5வது நிமிஷம் ஆதியோட வீட்டுக்கு சேகர். அப்போ அருள் கிட்ட எங்க அவ சாவறதா நான் நேர்ல பாக்கணும், அப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், என் காயெல்லாம் ஆறுன்னு சொல்லி சொல்லுவான். அப்ப அவனை உள்ளதான் இருக்கா போய் பாருன்னு சொல்லி அவனை உள்ள அனுப்பிச்சுடும். அப்ப அருளோ டோரை லாக் பண்ண ஏன் டோரை லாக் பண்றேன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அருளோ யாராலும் வந்து ஒரு பாத்துட்டான், எனக்கு தானே ரிஸ்க், அதனாலதான் மூடுற, உள்ளதான் இருப்பா போன்னு சொல்லி சொல்லுவான். அப்ப சேகரோ உள்ள ஆதி ரத்த வெள்ளத்துல கிடப்பான். போய் பார்த்து சந்தோஷப்படலான்னு உள்ள போ. ஆனாங்க நடந்ததே ஆதியோ ஷோஃபால மாசா உட்காந்துட்டு இருப்பாள். ஆதிய பார்த்த உடனே அருள் என்ன இவ குத்திட்டேன்னு சொன்ன இப்படியே உட்காந்துட்டு என்ன அக்காவும் தம்பியும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களான்னு அருளோட ஷர்ட்டையை பிடிச்ச உடனே ஆதி போய் அவனை பிடிச்சி தள்ளிட்டு நாங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற டைம்ல நீ மேனிபுலேட் பண்ணி எங்க 2 பேரும் பிரிக்க பாக்குறியா, உன்னோட சுயநலத்துக்காக அவனை தப்பு பண்ண வைக்க பாக்குறியா. அவன் இந்த குடும்பத்துல பிறக்காதவனா இருக்கலாம், எங்க பிளட் அவன் உடம்புல ஓடாம இருக்கலாம், ஆனா அவனை எங்க தம்பியா பாக்கலனாலும் என்ன அவன் அவனோட அக்காவா தான் பாக்குறான். இன்னொரு தடவை அவன் கிட்ட நெருங்கின கொண்டு போட்டுவான்னு சொல்லி துப்பாக்கி தூக்கி காட்டுவான். அப்போ அவன் குழப்பத்துல நிப்பான். அவன் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறப்பவே தெரியும் ஏதோ ஒரு குழப்பமான மனநிலைமை தான் வந்திருக்கான். அவன் இப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, நீ தான் ஏதோ பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உன்னை இங்க வர வச்சு. ஆக்சுவலி அங்க என்ன நடந்திருக்குன்னா இந்த பையன் போய் வயிற்றுல குத்ததான் போயிரு. அது திரும்பி அந்த கத்தியை பிடிச்சிருக்கா. உடனே அந்த கத்தி கீறி பிளட் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சு. அந்த பிளட்டை பார்த்த உடனே அவன் பயந்து போய் ஆதியாவுக்கு சாரின்னு சொல்லியிருக்கான். பாதியோ ஒண்ணு இல்ல வான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பக்கத்துல இந்த காட்டன் எடுத்து கையில ஃபுல்லா சுத்தி பிளட்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணா. அப்போ அருள் கிட்ட அவ இது பண்ணிருப்பேன்னு எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்லி சொன்னால. அப்ப அருளோ இல்ல நான் தான் சொல்லி சொன்னானா. பாதி சேகர் கிட்ட சொல்ல மாதிரியே அவனை என் தம்பிய பாக்கலதான், எனக்கு அது நல்லா தெரியும், நான் அதை நினைச்சு வைக்கதான் பண்ண, ஆனா நீ உன்னோட அக்காவை நான் நினைச்சிருக்கேன், அப்படிதான் என் கூட இருந்து இப்பவும் உன் கண்ணில் அது தெரியுது. இது யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். இந்தா உன் ஃபோன் எடுத்து அவனை வர சொல்லு, அவன்கிட்ட சொல்லு ஆதி ரத்தபலத்துல கிடக்குறா, வந்து உன் ஆசை தீர பாரு, என்ன கண்டிப்பா அவன் வருவான். சேகர் நீ என்ன நினைச்ச, உனக்கான வேலையெல்லாம் அவனை மேனிபுலேட் பண்ணி பண்ண வைக்கலன்னு நினைச்சேன். ஆமாண்டா அவன் எல்எல்டி ஃபேமிலியில பிறக்கல, ஆனா அதை விட அவன் பெட்டரானவன். நாங்க எல்லாம் எங்க அப்பா காசுல வந்தவங்கடா, ஆனா அவன் சுயம்பு. நான் நினைச்சு எப்பவுமே ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணிருக்கேன். அவன் என் தம்பின்றத விட அவன் அக்கான்றது தான் அவ்வளோ பெருமையா இருப்பேன். அவனையே அடிக்க போயிட்டல, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அவனை அடிக்க போவாள். அப்ப அவனை அடிக்க போவாளா, அவ கையை வலிச்சிருவான். அவனை உதறி அவனை அடிக்க போறப்போ சேகர் அதை பார்த்துட்டு என்னாச்சு உன் கையில எப்படி காயம் வந்துச்சு, ஓ அந்த கத்தி பட்டு தான் காயம் வந்துச்சு, அவன் கூப்பிட்டதுக்கு 5 நிமிஷம், நான் வரத்துக்கு 5 நிமிஷம், இப்போ ஒரு 10 நிமிஷம் மொத்தமா 20 நிமிஷம், இப்ப ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாலும் அங்க ஒரு 10 நிமிஷம், ½ ஆயிடும், கண்டிப்பா நீ செத்து போயிடுவ. வாச தம்பி எடுத்துட்டு வந்தானே அது சாதாரண கத்தி இல்ல, அது ஒரு பாய்சன் கத்தி. நான் தான் அதுல பாய்சன் தடவி வச்சிருந்தேன். அந்த கத்தியால் அந்த பாய்சன் கத்திய ஒரு சின்ன கீரல் பட்ட அந்த கத்தியில இருக்கிற பாய்சன் ஃபுல்லா உடம்புல பரவி அவன் ½ செத்து போயிருக்கு. ஆனா உனக்கு இவ்வளோ பெரிய வெட்டு விழுந்திருக்கு, நிறைய பிளட் எல்லாம் போயிருக்கு. அப்போ நீ இன்னும் எவ்வளவு நேரத்துல செத்து போவ. இப்ப அதே சேம் டைம் ஆதி மயங்கி விழுவாள. ஆதி மயங்கி விழுந்த உடனே அருளோ அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவான். அப்ப அவனும்
கீ எடுத்து வச்சுட்டு சேகர் தரமாட்டுன்னு சொல்லி உக்காந்துட்டு இருப்பானா. பாருலோ கீழே கிடந்த ஆதியோட துப்பாக்கி எடுத்து அவன் ஷோல்டர்ல ஒரு புல்லட்டை இறக்கிட்டு, இதுக்கப்புறம் நீங்க இருந்து நகர்லன்னா ஷோல்டர்ல இறங்கின புல்லட் உன் மண்டைக்குள்ள இறக்கும், நான் ஊர்றியா என்னன்னு சொல்லி என்கிட்ட கேட்பானா. அதுக்கு அவனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே செத்து போக போறா, நான் ஏன் அதை மறைச்சு நானும் சாகணும், இந்த சாவி எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லி என்கிட்ட சொல்லு. என்னாலோ ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆதிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். பாருலோ அப்ப அது பாயசம் கத்தி இல்ல, அப்படியே மயங்கணும்னு சொல்லி கேட்டான். அப்ப டாக்டரோ அதுக்கு நான் பதில் சொல், பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் மயங்கிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா. அப்ப ஆதியோ டாக்டர் கிட்ட, டாக்டர் நான் கொஞ்சம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணணும், பஸ்ஸுக்கு வரையும் போக முடியுமான்னு சொல்லி கேட்பாளா. அப்ப டாக்டரும் எங்க வேணா போ, பிரச்சனை இல்ல, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோ, மறுபடியும் இப்படி அடிப்படாம பாத்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஆதியோ ஓகேன்னு சொல்லி ஸ்வேதா கிட்ட, ஸ்வேதா நம்ம வேணா நாளைக்கு கிளம்பலாமான்னு சொல்லி கேட்பா. ஸ்வேதாவோ வாய்ப்பே இல்லை, ஆல்ரெடி நம்ம ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், நைட்டு 12 மணிக்கு நமக்கு ஒரு கனெக்டிவ் ஃபிளைட் இருக்கு, இங்க இருந்து கிளம்பி துபாய் போய் துபாயில இருந்தா யுஎஸ்ஏ போனோம், லேட் பண்ணாத சீக்கிரம் கிளம்புவான்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ஆதி யுவ கிட்ட, எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா, உனக்கு தாலி கட்டிட்டு அப்படியே கையோட கிளம்புற மாதிரி இருக்குடி, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலா. ஸ்வேதாவை பார்ப்பாளா. அப்ப ஸ்வேதா இப்போ வரியானா போ, இப்பயே கிளம்புனாதான் இப்போ ஃப்ளைட்டை பிடிக்க முடியும், இல்லைண்ணா எந்த ஃப்ளைட்டும் மிஸ் ஆயிடும், அப்புறம் லான்ச் லேட் ஆயிடும் சரி ஆன்னு சொல்லி அங்க இருந்து அவளுக்கு விட்டு போவா. ஆதியோ ஹாஸ்பிட்டல் இருந்து ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட் தான் போவோம், ஏன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி யோசிச்சு போவாங்க. ஃப்ளைட் எடுக்கிற வரைக்கும் ஆதி இவகிட்ட தான் பேசிட்டு இருப்பா. அப்ப ஸ்வேதாவோ இப்ப வந்து அவங்க திட்டுறதுக்குள்ள போனை வைன்னு சொல்லி போனை பிடிங்க வச்சு, ஏன்னா ஆதியோ ஃப்ளைட்ல ஷோ இப்ப என்ன பண்றது, நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி உட்காந்துட்டு ஃப்ளைட் யூஎஸ்ஏல லேண்ட் ஆன போன் எடுத்து யுவ கிட்ட பேசிட்டு இருப்போம். அப்போ அவன் பேசுறத பார்த்து தானியா வாதிக்கிட்ட முடிஞ்சு பார்க்கும்போது அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு போல, என்ன யூ ஹாக்கி சொல்லிட்டாலன்னு சொல்லி கேட்டுப்போ. ஆதியோ நான் ஹாக்கி சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிட்டேன், அப்படிதான் இங்க வந்தேன்னு சொல்லி சொன்னேன். கேட்ட தானியா பிசினஸ் மேல அவ்வளோ கண்ணா இருக்கு, சரி ஓகே என்னால எவ்வளவு சீக்கிரம் இதை முடிச்சு உன்னை அவகிட்ட அனுப்ப முடியும் அவ்வளவு சீக்கிரம் பண்றேன்னு சொல்லி அவகிட்ட சொல்லுவா. ஆதியோ யுவா கால் பண்ணி பேசிட்டு இருப்பாளா. அப்ப யுவாவோ நான் இங்கதான் இருக்கேன், நான் எங்கே போறது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரம் நம்ம வீட்டுல எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லி போனோம். ஆதியோ வேகம் அங்க இருக்கிற வேலையை முடிப்பு ஒரு வழியா அவங்க பிராண்டோ யுஎஸ்ல லான்ச் ஆயிடும். ஆதியோ உடனே அடுத்த ஃபிளைட் எப்படி திரும்ப வருவோம். என்ன திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு யுவாக்கிட்ட நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், ஒரு சின்ன ஒர்க் இருக்கு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க்லாம் முடிச்சுட்டு லேட்டா ரொம்ப டயர்டா வீட்டை வந்து திறப்பா. அப்ப யுவா ஆதியை கொஞ்சம் கூட கவனிக்காம அவன் ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பா. அப்ப ஆதி யுவாவுக்கு புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி நல்லா அழகா ரெடியா வாசல்ல வந்து அவனை வரவேற்க, வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து அவனுக்கு தண்ணி குடிக்க வைக்கணும். அவன் டயர்ல குளிக்க போனானா சுடு தண்ணி வச்சு அவனை குளிப்பாட்டி விடணும். ஓகேன்னு அவனை சாப்பிட வந்தான், அவனுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து அவனுக்கு ஊட்டி விடணும். ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இதுல எதுவுமே பண்ற, நீ உன் பாட்டுக்கு கிச்சன்ல வேலையை பார்த்துட்டு இங்க நான் டயர்ல வந்து உட்காந்துட்டு, இதுக்கப்புறம் ஒரு பொண்டாட்டியே நடந்து நான் வேலையை விட்டு வீட்டுக்கு வரப்போ நீ வெளியில மலையப்போ தலையில வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணணும். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்கும், நான் குளிக்க போனேன் டவல் எடுத்துட்டு வந்து எனக்கு குளிப்பாட்டி எனக்கு துவட்டி விடணும், நான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்து எனக்கு ஊட்டி விடணும், என்ன புரியுதான்னு சொல்லி கேட்பாள். அப்ப இவோ புரியுதுன்னு சொல்லி அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பாதி இப்ப எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்கு, நான் எல்லாரும் சொல்ற மாதிரி தான் சொன்னேன், இதுல என்ன தப்பா இருக்கு, நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கடி, சும்மா உனக்கு எதிர் பொண்டாட்டி நான் உன் ஆசை புருஷன் உன் காதல் புருஷன், சும்மா உன்ட்ட விளையாண்டடி, அவன் புருஷன்டி டிக்டேட்டர்ல உனக்கு எப்படி இருக்குன்னு தோணும் நீ இருந்துக்கோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி சொல்லுவான். கேட்டதுக்கு அப்புறம் தலைக்கானி எடுத்துட்டு ஆதி அடிக்க போவாள. அப்ப ஆதியோ ரொம்ப பசிக்குது போன்ற சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்பேன். அப்ப அவளோ குளிச்சுட்டு வா சாப்பிடலான்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவா. ஆதியோ குளிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் பெட்ல படுப்பாங்க. அப்ப அதே சேம் டைம் மறுபடியும் கரடி யாரும் கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சு. எவன்டா அவன் சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்து ஆதியோட அம்மா. ஆதி அவங்க அம்மாவை பார்த்துட்டு பயந்து போய் இப்ப என்ன, ஆமா நான் அவ்வளவுதான் டேட் பண்ணேன், இவ கூட தான் லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கு மேல என்ன சீனிங்கன்னா கோர்ட்ல கேஸ் போடும், எனக்கு தெரியும் உங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, ஆனா உங்களை அசிங்கப்படுத்தலாம், இந்த விஷயம் எவ்வளவு சீக்கிரம் வைரலா பரவ முடியும், இவ்வளவு சீக்கிரம் பரவும், கோவிட் பரவச்சுல அதை விட வேகமா பரவும், அசிங்கப்பட்டுருவீங்கன்னு சொல்லி சொல்லுவாள். அதை கேட்ட அம்மா உன்னோட பிராண்ட் யூஎஸ்ஏல லான்ச் ஆயிருக்குன்னு கேள்வி, அதனாலதான் உனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு வந்தேன், மற்றபடி வேற எதுக்கும் இல்ல, உன்னோட பிராண்ட் யூஎஸ்ஏல லான்ச் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், அது கங்க்ராட்ஸ் பண்ணதான் இங்க வந்தேன், வேற எதுக்கும் கங்க்ராச்சுலேஷன் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க.
ஆதியோ அவங்க போனதுக்கு அப்புறம் இவா கூப்பிட்டுட்டு பெட்ல போய் படுப்பா. அப்ப இவா அதுகிட்ட இன்னைக்குதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்லன்னு சொல்லி கேட்பா. அப்ப ஆதியோ இவாகிட்ட மல்லிகைப்பூ எடுத்து கொடுப்பாளா. அப்ப இவாவோ கையில கொடுத்த அப்படி வச்சுவிடுன்னு சொல்லி அவளை வச்சுவிட சொல்லுவா. பாதி ஆமான்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து போத்திப்பாளா. அப்ப இவாவோ என்ன போர்வை போத்திக்கிற என்னாச்சுன்னு சொல்லி கேட்டப்போ ஆதி முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அவ மூஞ்சி போற போக்கு பார்த்துட்டு வெக்கப்படுற ஆதி வெக்கப்படுறா. இந்த அழகாதவ வெக்கப்படுறா. ஐயோ அதை பார்க்க முடியலையே காட்டுன்னு சொல்லி ஆதியை பிடிச்சி எடுத்துட்டு இருப்பா. அப்ப ஆதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அப்ப இவாவோ அன்னைக்கு நைட் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலடின்னு என்னென்னமோ பண்ண என்ன வைக்கும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாளா. அன்னைக்கு இன்னைக்கு வெளிச்சம் எனக்கு கூச்சமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு இவாவோ கூச்சத்தை நான் போக்குறேன்னு சொல்லிட்டு தெரியவாவோ அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாள். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியே மறக்க ஆரம்பிப்பா. அப்ப இவா அதுக்கு கீழே போவான்னு சொல்லி கேட்பாள். அப்ப ஆதியோ பார்த்துன்னு சொல்லி சொல்ல நாளோ கீழே போய் பண்ணி உடைச்சதுக்கு மேல வந்து பக்கத்துல படுப்பா. அப்ப ஆதியோ கிட்ட கொஞ்சம் சாஃப்டா பண்ணிருக்கலாம்லன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ஆதிக்கிட்ட இவோ வலிக்குதான்னு சொல்லி லைட்டான்னு சொல்லி சொல்லுவாள். அப்ப இவா அதுக்கு நான் வேணான்னு சொல்ல வருவாள். அப்ப இவா நீ ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லு அவ கழுத்துல கிஸ் பண்ண ஆரம்பிப்பா. ஆதி இவோட கழுத்துக்கு போன உடனே இவா தண்ணியை வளர்க்க ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்த நாள் மார்னிங் விடிஞ்சு ஆதியோ டயர்ட்ல நல்லா தூங்கிட்டு அது எழுந்துரு ஆல்ரெடி மணி 7 இப்படியே தூங்கிட்டு இருந்தா ஆஃபீஸ்க்கு எப்போ போவ லேட் ஆயிடுச்சு எழுந்துருன்னு சொல்லி சொல்லுவார். அப்ப ஆதியோ இன்னும் 10 நிமிஷம் சொல்லி தூங்குவார். அப்பா இப்ப எழுந்திருக்கிறியா இல்ல மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்துட்டும் எழுந்து போய் குளின்னு சொல்லி அவளை உள்ள அமுச்சு விடுவா. ஆதியோ அதெல்லாம் அழைக்க முடியாது. ஆதியோ பிரஷ் பண்ண முடிச்சுட்டு குளிக்க போவார். அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வரும் ஐயோ டவல் எடுக்க மறந்துட்டோமேனு. அப்ப ஆதியோ இந்த நல்ல பாம்பு தலையை நீட்டுற மாதிரி பாத்ரூமோட டோர் ஓபன் பண்ணி தலையை வெளியே நீட்டி டவல் எடுத்துட்டு வாடின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப இவாவோ குளிக்க போறப்போ டவல் எடுத்துட்டு போக மாட்டியா உனக்கு ஒரு ஆள் வரணுமான்னு சொல்லி டவல் எடுத்துட்டு போய் கையில கொடுக்கும்போது டக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ள போவா. அப்ப ஆதியோ அவளை ஸ்டாப் இவா என்ன பண்றன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு இவாவோ நீ தானே சொன்ன புருஷன் குளிக்க போனா பொண்டாட்டி டவல் எடுத்துட்டு வந்து புருஷனை குளிப்பாட்டி துவட்டி விடணும் அதான் வந்தேன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ஆதியோ வெக்கப்பட்டு சிரிப்பாளா. நம்ம அப்படியே இந்த கதையை இதோட முடிக்கிறோம். ஃபேமிலி இந்த ஸ்டோரியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் ஃபீல் ஆச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு ஸ்டோரியில உங்களை வந்து மீட் பண்ண புதிதாக ஒரு தேடல் புதிதாக ஒரு பணத்துல உங்களை வந்து நான் மீட் பண்ணேன். ஃபேமிலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபேமிலி பாய்.